வணக்கம். நடிகர் சூர்யா உடைய படம் விஸ்வநாதன் சன்ஸ் வந்துச்சு. அத போய் நம்ம பார்த்தோம். எனக்கு வந்து ஒரு டீசென்ட்டான அபோவ் ஆவரேஜ் மூவியா எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம சில கருத்துக்கள், சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்துக்கிற மாரி இல்ல அப்டின்னா கூட ஒரு ஃபீல் குட் மூவியா எனக்கு வந்து தோணுச்சு. அது கண்டிப்பா வந்து ஒரு ஃபெயிலியர் படமா மாறும் அப்டின்னு எனக்கு தோணல. ஓடிரும். சேஃபா ஓடிரும் அப்டின்னு தான் தோணுச்சு. நம்ம வந்து ஒரு விமர்சனம் வந்து குடுத்துருந்தோம். ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பா ஃபேமிலிக்குலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ இந்த படம் ட்ரா பண்ணும்னு சொல்லிட்டு, ஓரளவுக்கு ஒரு ஒரு டீசென்ட்டான சக்ஸஸா ஓடிட்டுருக்கு படம். சரியா? இந்த படம் ஆகா! ஓஹோ! கருப்பளவுக்கு ரொம்ப ஒரு கமர்ஷியல் டச் வந்து இந்த படத்தில இருக்கு. மக்கள ரீச் பண்ணியிருக்குன்லாம் நான் சொல்லல. பட் ஒரு மாரி ஃபேமிலி ஆடியன்ஸ வந்து ட்ரா பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு பெரிய படம் வர வரைக்குமே ஒரு டீசென்ட் ரன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் நம்மளுடைய விமர்சனம். நெறைய ரிவ்யூவர்ஸ் வந்து ரொம்ப நான் சொன்னதோட செம்மையா புகழ்ந்திருந்தாங்க ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். நெறைய ரிவ்யூவர்ஸ் ஜென்யூனாவே அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஜென்யூனாவே அந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ குடுத்திருந்தாங்க. அது அவங்களோட பார்வை அப்படின்னு தெரிஞ்சது. பட் சமூக வலைதளங்கள்ல ஒரு கேம்பெயின் ஒண்ணு தொடர்ந்து நடந்துச்சு இந்த படத்துக்கு எதிரா. அந்த கேம்பெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமா புக்கே ஆவல அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி. அதற்கப்புறம் இந்த படம் வந்தோன வந்து பார்த்தீங்கன்னா, "என்னடா விஸ்வநாதன் சன்ஸ் படம் எப்போ வரும்? வந்தா நல்லாருக்கும். சூர்யா படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு" சொல்லிட்டு இந்த கரா படத்த வந்து வச்சு எப்படி தனுஷ புதுசா ஒரு ட்ரெண்ட் உருவாக்கி கலாய்ச்சாங்களோ, அதான் கரா பட ட்ரெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, கரா படம் வந்து போயிருச்சு. இப்ப தனுஷ் ஒரு அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர கலாய்க்கிறேன் அப்படிங்கிற பேர்ல, கரா படம் மட்டும் வரட்டும்டா, எங்க அண்ணன் அந்த படம் வந்தோனே சிஎம்டான்னு சொல்லிட்டு தனுஷ சர்க்காசம் பண்ணி கலாய்ச்சிருந்தாங்க. அதே மாரி அதே டெக்னிக்க அந்த விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கும் வந்து போட்டாங்க. அப்புறம் புக்கிங் ஆவல அப்படின்ற மாரி பொய் தகவல் சொல்றது. அந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு லீகல் இஷ்யூ வந்து நெறைய தியேட்டர்ஸ்ல சைன் பண்ணல அப்படிங்கிறத தொடர்ந்து ரிப்பீட்டடா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருந்தது. அந்த படம் வந்து ரொம்ப டிசாஸ்டர் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பழைய படத்தோட ரிவ்யூஸ் எடுத்து வந்து போட்டுக்கிட்டே இருந்தது. இந்த மாரி தொடர்ந்து அது மட்டும் இல்லாம அந்த படத்தோட நடிகர் அ புரோட்டகனிஸ்ட் சூர்யாவ வந்து பார்த்தீங்கன்னா, பாடி ஷேமிங் பண்ற மாரியே நெறைய போஸ்ட் வந்து போடுறது. இது எல்லாமே பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரே நபர சப்போர்ட் பண்ற ஆட்கள், அவரோட சப்போர்ட்டிங் பேஜஸ். அதுல எல்லா பேஜஸும் இல்ல. குறிப்பா சில பேஜஸ்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அத பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அதன் மூலியமா என்ன எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்கள எப்படியாவது வீழ்த்தணும். அது மட்டும் இல்லாம சூர்யா அவர்கள் இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றிடம் தமிழ் சினிமால ஏற்பட்டிருக்கு. ஒரு டாப் ஸ்டாருக்கு அப்படிங்கிறனால, கமர்ஷியல் சக்சஸ் தொடர்ந்து பண்றது மூலியமா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வந்துருவாரோ! ஸோ நம்ம தமிழ் சினிமால டாப் இடத்துக்கு வந்துட்டா, அதுக்கப்புறம் எங்க போணும்? அது வந்து அதுக்கும் அடுத்த லெவலுக்கு வேற ஒரு துறையில போய் உட்காரணும்ல. அந்த மாரி அவர் வந்துற போறாரோ! அப்படிங்கிற ஒரு ஐயம் தான் இந்த விமர்சனங்கள் மூலியமா ஏன்னா ரொம்ப டார்கெட்டடா இது வந்து இருந்துச்சு. இதுல குறிப்பா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் ஞானி இவரு. இந்த அரசியல் ஞானி யார் வேணா சினிமா ரிவ்யூ பண்ணலாம். சரியா? ஆனா இந்த அரசியல் ஞானி வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சினிமா ரிவ்யூல உட்கார்ந்து இந்த படத்த வந்து விமர்சனம் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல, அதாவது 1, 2 பாசிட்டிவா ஏதாவது சொல்லியிருந்தா கூட பரவால்ல. முழுக்க முழுக்க கழுவி ஊத்துறாரு. நெகட்டிவ் விமர்சனம் பண்ணி, இந்த படத்த பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் லைட்ல வந்து காட்டுறாரு. அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சிய வந்து புகழோன்னு புகழ்றாரு. ஆட்சி செய்றவரே அத பார்த்தா வந்து, "இவன் என்ன ஓவரா கூவுறான். விட்டா அமெரிக்க ஜனாதிபதி வாழ்கன்னு சொல்லிருவானா?" அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அநியாயத்துக்கு பூசுறாப்புல. "இப்படி ஒரு ஆட்சியை நான் பார்த்ததே இல்லை" அப்படிங்கிறாப்புல. அப்பேற்பட்ட நபரு உட்கார்ந்துட்டு இந்த படத்த பத்தி வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து இப்படி குடுக்குறாரே அப்படிங்கிறப்ப தான் இது எல்லாத்தையும் கனெக்டிங் த டாட்ஸ் பண்ணி பார்த்தா, சூர்யா அவர்கள் அரசியல் பிரவேசத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட குரூப் வந்து நம்புறாங்களோ, அரசியல் ரூட் எடுத்துருவாரோ அப்படிங்கிற ஏற்கனவே ரூட் எடுத்த ஒரு கும்பல் வந்து நம்புறாங்களோ, அதனால வந்து ஒரு ஐயப்பாட்டின் பேர்ல அவர வந்து விமர்சனம் பண்ணி இப்பவே காலி பண்றது மட்டும் இல்லாம, படம் ஓடுற மாரி ஒரு இமேஜ் ஏற்பட்டா தானே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோவா மனசுல வந்து இப்ப இருக்கிற வெற்றிடத்த போய் ஃபில் பண்ணிருவாரு. அந்த இடத்துக்கே அவர் வரக்கூடாது. படம் வந்து ரொம்ப அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்ற மாரி ஒரு ஒரு போர்ட்ரேயல பண்ணணுமோ! அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்ப முயற்சி செஞ்சு ட்ரை பண்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இல்ல. கன்ஃபார்மா எனக்கு அப்படிதான் வந்து தோணுது அப்படின்னு சொல்லலாம். அதற்காக இத வந்து ஒரு கட்சியிலருந்து செய்றாங்க. ஐடி விங்லருந்து செய்றாங்க. இல்ல ஒரு ஏஜென்சிலருந்து செய்றாங்கன்னு சொல்லல. இதுல யாராவது ஒருத்தர் செய்யலாம். இல்ல 3 பேரும் சேர்ந்து கூட செய்யலாம். பட் சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா, ஒரு படம் நல்லா இல்ல அப்படின்னா, ஜென்யூனா எல்லா தரப்புல இருந்துமே அந்த படத்த வந்து கழுவி ஊத்துவாங்க. பட் ஒரு சாரார் மட்டுமே ரொம்ப ரிப்பீட்டடா வந்து ஒரு படத்த வந்து கழுவி ஊத்தி ட்ரால் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா, அது வந்து இஸ் ஆஃப் அ பேட் டேஸ்ட் அப்படின்னு தோணுச்சு. இன்னைக்கு நீங்க எந்த வெற்றிய அடையணுமோ அடைஞ்சுட்டீங்க. வெற்றியை அடைந்து விட்டீர்கள். ஓகேவா? அந்த வெற்றிய வந்து பார்த்தீங்கன்னா, தக்க வச்சுக்கிறது மட்டும் இல்லாம, அடுத்த லெவலுக்கு போறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த சூழ்நிலையில, இன்னும் இன்னைக்கு முதல்வரா இருக்கக்கூடிய ஈக்குவல் போட்டியா இருந்த அந்த நடிகர பத்தி அவதூறு பரப்புறது, அசிங்கமா பேசுறது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய சூர்யா போன்ற நடிகர்லாம் வந்து தப்பா பேசுறது. சரி இப்ப இன்னைக்கு தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கும் வரும். அதுவும் இந்த வீடியோல இருக்கு. அவர் அரசியல் கட்சி தொடங்குறாரு அப்படின்னா, ஓகே. அத ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு.
அவர் கூட நீங்கள் தொடர்ந்து வந்து எதாவது பேசுறது அப்படிங்கிறது ஓகே. பட் இன்னைக்கு ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சினிமா மட்டுமே நடிச்சிட்டு இருக்க ஒரு நடிகர், ஏன் அவருடைய கருப்பு படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் போட்டு சிஎம் விஜய்க்கு நன்றி அப்படின்லாம் போட்டு தான் வந்து ஆரம்பிச்சாரு. அவர் சைட்லேருந்து இப்போ வரைக்கும் டைரெக்டாக வந்து முதல்வர் விஜய்க்கு எதிராக எதுவுமே வந்து பேசினா மாதிரியோ எதுவும் பண்ணா மாதிரி வந்து தெரியல. அப்படி இருக்கிறப்போ வந்து அந்த நடிகருடைய படத்தை வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுற மாதிரி வேலையை ஏதோ ஒரு 10 பேர் ஒரு பேஜாக சேர்ந்து செய்கிறாங்களா, இல்லை நிஜமாவே யாரோ ஆர்டர் கொடுத்து இது வந்து பிளான் பண்ணி நடக்குதா அப்படின்னு தெரியல. இது என்னுடைய சந்தேகம், இது என்னுடைய அனுமானம். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. நீங்களும் இந்த மாதிரி பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு பேட்டர்ன்ல தொடர்ந்து வந்து நடந்துட்டு இருக்கு. அடுத்து வரப்போறது தமிழக எழுச்சி கழகம். நான் இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். தமிழக பயிற்சி கழகம், தமிழக முயற்சி கழகம் அப்படின்னு வைக்காம ஏன் எழுச்சி கழகம்னு வச்சிருக்காரு. ஓகே, வெற்றிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு தேடினா எழுச்சி தான். எழுச்சி, ரெவல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் இங்கே இந்த நிறைய திராவிட இல்லை மற்ற மாதிரியான பேர்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு புதுசாக ஒன்று முதல் விஜய் அவர்களோட கட்சிக்கு வந்து பேர் வந்து வச்சாங்க. பட் அதில் எவ்வளோ முன் வார்த்தைகள் பின் வார்த்தைகள் மாற்றி போடலாம் அப்படி இந்த ஆப்ஷன் இருந்தாலும் நம்மளால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பேர் வைக்கணும். அதாவது டிவிகே மாதிரியே பேர் வைக்கணும். டிஇகே அது அந்த ப்ரொனன்சியேஷன் கூட ஆல்மோஸ்ட் அதே மாதிரி வருது. அந்த பேரை வந்து வச்சு இதுக்கு முன்னாடி என்ன நினச்சேன்னா போன வாரமே நம்ம பேசியிருக்கணும். நிறைய மாவட்டங்களுக்கு நிர்வாகிகளை வந்து போட்டுட்டாரு. அவங்களெல்லாம் வந்து நேம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள எந்த அளவுக்கு இப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இடைத்தேர்தல் வருமானு தெரியல, ஆனால் உள்ளாட்சி தேர்தல் வரும். ஸோ இதே டெக்னிக் தான். முதல்வர் விஜய் அவர்கள் அந்த மக்கள் இயக்கமாக இருக்கிறப்போ உள்ளாட்சி தேர்தலில் தான் தங்களோட பவர் வந்து டெஸ்ட் பண்ணி நிறைய இடங்கள் வந்து வின்னும் பண்ணாங்க. அதிகாரப்பூர்வமாக அது டிவிக்கேவா இல்லாதப்போ விஜய் ரசிகர்கள் நின்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய பேனர் போஸ்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பிரச்சாரத்துக்கு போய் அதன் மூலியமாக இவங்க விஜய் ஆதரவு மூலியமாக ஓட்டு பெற்று வின் பண்ணாங்க. அதே டெக்னிக்காக இவர் வந்து உள்ளாட்சி தேர்தலில் தன்னோட சக்தியை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நிர்வாகிகளை எப்போவே போட்டு இப்போவே வேலையை ஆரம்பித்தாதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த அரசியல் மோடுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடிகர் தனுஷ் மாவட்ட நிர்வாகிகள்லாம் அனுபவிச்சார். அதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் பேசியிருந்தாரு. லிங்கா பேபி இஃப் யூ ஆர் பேட் ஞாபகம் தான், ஐயோ முழுசாக சொல்லுவேன் என்ன போல் வாழ்க்கை இதெல்லாம் எல்லாருமே பேசிட்டாங்க. இப்போ வந்து கட்சியோட பேரே வந்து தேர்தல் ஆணையத்தில் போயிட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு, தமிழக எழுச்சி கழகம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ தனுஷ் அவர்கள் நேராகவே அவர் தாந்தோட்டித்தனமாக வராரா இல்லை அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு பேக்கப் இருக்கா அப்படின்னு. இதற்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கலாம். ஒன்று, பேசிக்லி பிஜேபி வந்து அவரை விஜய் கவுண்டர் பண்ணுறதுக்காக வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கத்தோட நரேட்டிவாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்னதான் பிரச்சனை தன்னுடைய மாமனார் ரஜினிக்கும் அவருக்கும் சொன்னாலும், ரஜினி அவர்கள் இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருடைய மனதின் ஓட்டம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் அவரால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வயது மூப்பு உடல்நிலை காரணமாக அவரால் இனிமேல் டைரெக்டாக அரசியல் இறங்க முடியலனாலும் அவருக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரே துருப்பு சீட்டாக வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மருமகன் தனுஷ். அதனால் அவரை வந்து பேக் பண்ணுறாரு ரஜினி. அதனால் இந்த மாதிரி ஒரு பேக்கிங்கோட தனுஷ் வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எது எப்படியோ இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அதை பற்றியும் நம்ம யோசிக்காமல் இருக்கக்கூடாது. இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் முதல் விஜய் அவர்களுடைய இமேஜை இல்லை ஃபேமை மேட்ச் பண்ணுறதுக்கு வேறு எந்த ஒரு பர்சனாலிட்டியுமே இல்லை. இருக்கார், ஆனால் அவர் வேறு இன்ட்ரெஸ்ட்டில் வேறு இடங்களில் போயிட்டுருக்காரு. அவர் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணார்னா முதல்வர் விஜய் அவர்களுக்கு அப்படின்னு சொன்னால் கூட ஓரளவுக்கு வந்து நிற்கலாம். பட் அவர் வந்து அவரோட லைஃப் ஸ்டைல் அவரோட மைண்ட் செட் எல்லாமே வேறு. அவர் பாட்டு ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காரு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் திமுகவுக்கு முதல்வர் விஜய் அவர்களை கவுண்டர் பண்ணுறதுக்கு நிறைய வழிகளை கண்டுபிடிச்சிட்டே வராங்க. உதாரணத்துக்கு இடைத்தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பேச்சாற்றல் கொண்ட தலைவரை வந்து முழு ஆதரவோட சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டா விஜயோட இமேஜை சட்டமன்றத்துக்குள்ளே பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி செய்கிற மாதிரியே நடிகர் தனுஷ் அவர்களையும் வந்து இன்டைரக்டாக அவங்க புஷ் பண்ணி உள்ளே கொண்டு வரலாமோ அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இதில் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னொரு நடிகரை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இழுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் அந்த நடிகரோட அப்பா வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ தனுஷை வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் தனுஷ் அவர்கள் என்னதான் அவர் வந்து நடித்து நிறைய காசுலாம் சம்பாரிச்சு ஹாலிவுட்லேயும் நடிச்சிருந்தாலும் பாலிவுட் நடிச்சிருந்தாலும் ஒரு கட்சி தொடங்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு பேக்கப் அப்படின்றது வேணும். அதை நீங்கள் தமிழக வெற்றி கழகத்திலே பார்த்துருப்பீங்க. ஏன்னா பெரும் பணக்காரர்கள் சில பேர் இந்த கட்சியில் போய் சேர்ந்தப்போ இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆச்சு. கண்டிப்பாக விட்டமின் பா வேணும். அதே மாதிரி தனுஷ் அவர்களுடைய இந்த அரசியல் முயற்சிக்கும் நம்ம திமுகவுடைய விட்டமின் பா வந்து பயன்படுதோ, அவங்க வந்து இவருக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி கொண்டு வந்து வைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி எழும்புது. பார்க்கலாம். தமிழக எழுச்சி கழகம் பேரை ரிஜிஸ்டர் பண்ணுறதோடு அப்படியே நிற்கிதா, இல்லை களத்தில் இறங்கி செயல்பட்டு குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக வந்து அவங்களோட வேலைகளை காமிக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் வந்து பார்க்கணும்.
நிறைய விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எப்படிலாம் கணிச்சு வச்சுருந்தோமோ பேட்டர்ன் அதெல்லாம் வந்து உடைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வுகளும் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ என்ன நடப்போகுது அப்படிங்கிற பார்க்குறதுக்கு உங்களை மாதிரி எனக்கும் சுவாரஸ்யமாக தான் இருக்குது. நீங்கள் இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.